Hi friends, this is Ambika. Welcome to Sand Square. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது வீட்லயே எப்படி நம்ம ஈஸியா ஸ்கின் whitening soap அதாவது ஹெர்பல் சோப் எப்படி செய்யறது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இந்த சோப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பைத்த மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதோட இது வந்துட்டு பூலாங்கிழங்கு, இது வந்துட்டு இதையும் 2 ஸ்பூன் குவான்டிட்டிக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் நான் 3 எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டையா இல்லைன்னா நீங்கள் ஈவன் பவுடர் எடுத்துக்கலாம். அப்படி பவுடர் எடுக்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட காய்ந்த ரோஜா இதழ், இது வந்துட்டு பன்னீர் ரோஸ், நான் வீட்லேயே அப்படியே அதை காய வச்சிருக்கேன், நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடையில் வேணும்னாலும் கிடைக்கும் இது. ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த மூணுத்தையும் வந்துட்டு பூலாங்கிழங்கு, ரோஜா இதழ், கஸ்தூரி மஞ்சள் இது மூணுத்தையும் நல்லா அரைச்சி இந்த எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு, கடலை மாவு, பைத்த மாவோட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது நம்ம இதில் வந்துட்டு சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இதுக்கு கிளிசரின் பேஸ் தேவை இதுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் காஸ்டிக் சோடா வச்சோ செய்யலாம். நான் வந்துட்டு கிளிசரின் பேஸ்க்காக பியர் சோப் எடுத்துருக்கேன். ஏன்னா பியர்ஸில் 98% கிளிசரின் இருக்குது நமக்கு. ஸோ ஒரு சோப்பை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிறேங்க நான். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக ஹீட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் சூடானதும் இதை வந்துட்டு இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆகட்டும். ஓகே, இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிற தூளை வந்துட்டு இதில் சேர்க்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. பூலாங்கிழங்கு எதுக்குன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு, ஸ்கின்க்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும் இது. ஸோ இந்த பவுடர் வந்துட்டு நம்ம அப்படியே தேய்க்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சோப் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சோன்னா நமக்கு சோப் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். தனியாக நம்ம சோப் தனியாக பவுடர் தனியாக போடுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கட்டியாயிடும், பயப்படாதீங்க. அது திருப்பி நம்ம மெல்ட் பண்ண தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு இதோட தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது கூட ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன் நான். அதாவது நீங்கள் நார்மல் வாட்டரும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இது வாசனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன், பன்னீர் எடுத்துருக்கேன். அது வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து அதே நல்லா கலந்து விட்டு இப்போ இதை திரும்ப நம்ம அந்த தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வச்சு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு இது நல்லா இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம மறுபடியும் வந்துட்டு உருக்கிக்க போகிறோம் நல்லா. ஓகே, நல்லா உருக்கியாச்சுங்க. பார்த்தீங்களா, இப்போது இந்த ஸ்டேஜ்க்கு வந்தோடனே நான் இந்த மாதிரி 2 ஸ்டீல் கப் எடுத்திருக்கேன். ஈவன் உங்ககிட்ட சோப் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி இது ஒரு 10 நிமிஷத்தில் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரில் வச்சு 1 ஹவரில் எடுத்தோம்னா சோப் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம சோப் எடுத்துட்டோம். இது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சோப் இதுக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலைன்னா ஜஸ்ட் இதை வந்துட்டு அடியில் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த கிண்ணத்தை வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இது ஈஸியாக வந்துடும். லைட்டாக கத்தி வச்சு சைடில் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நீங்கள். பார்த்தீங்களா, நமக்கு 2 சோப் வந்திருக்கு. நான் 2 கிண்ணத்தில் ஊற்றுனதில் நம்மளோட ஹெர்பல் சோப் ரெடிங்க. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த கிளிசரின் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு காஸ்டிக் சோடா வச்சு செஞ்சிங்கன்னா ஒரு 40 days கழித்து நீங்கள் இந்த சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ காஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கும். இது பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு தேவையில்லாத ஸ்கின் ரேஷஸ் இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கிளியர் ஆகிறதோடு இல்லாமல் நம்ம பூலாங்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால தேவையில்லாத அன்வான்ட் ஹேரும் நமக்கு வளராது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். திரும்ப இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.